ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே நடந்த 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன அப்படிங்கிறதையும் அமெரிக்காவோட பிளான் பி என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரானை பொறுத்தவரை வந்துக்கிட்டு அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவோட ப்ரெஷர். அமெரிக்காவுக்கு தேவை ஈரான் அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது. இதுக்கு ஏற்கனவே வந்துக்கிட்டு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. 2017 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு, ஃபர்ஸ்ட் டைமாக அமெரிக்க பிரதமர் வந்த பிறகு 2018 அவர் என்ன பண்ணாருன்னா, அதுலேருந்து கேன்சல் ஆகி வந்துட்டாப்ல. அதில் நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு நிலைமை இதில் வந்துக்கிட்டு அந்த அக்ரிமெண்ட் தன்னிச்சையாக வெளியில் வந்துட்டாங்க. தன்னிச்சையாக வெளியில் பொருளாதார தடை விதிக்கிறாப்ல. அப்போ இந்த பொருளாதார தடையில் நெருங்க ஆரம்பிச்சிச்சு ஈரான். அமெரிக்காவை பேச்சை கேட்டு ஐரோப்பிய நாடுகளும் அவங்களுக்கு ஒத்து ஊதின காரணமாக ஈரான் நெருக்கப்பட்டிருக்குது. அப்போ ஈரானுக்கு கடுப்பாயிட்டு, ஈரான் கடுப்பாக என்ன பண்ணா அப்படின்னா, ஈரானு ஐஏஏவை மதிக்காம என்ன செஞ்சாங்கன்னா, அணுவை செறிவூட்ட தொடங்கிட்டாங்க. அணுவை லிமிட்டுக்கு மேலே செறிவிடுது. என் மேலே தான் நீ தடை போட்டுக்கல, அதனால நான் லிமிட்டுக்கு மேலே செறிவிட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயத்தை கொடுக்குது. அப்போ எந்த நேரத்தில் ஈரான் ஒரு அணுகுண்டை தயாரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தான் கடந்த 2025 ஜூனில் மேயில் தொடங்கி ஜூன் வரை கிட்டத்தட்ட 5 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 5 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்து 6வது ரவுண்டு பேச்சுவார்த்தை இருக்கிற டைமில் தான் இஸ்ரேல் அனுப்பி அமெரிக்கா அடிக்கிறாப்புல ஈரான் மேலே அடித்த உடனே ஒட்டு மொத்தமாக ஈரான் காலி. ஃபர்ஸ்ட் நாள் அடி ஏகப்பட்ட தலைகள் உருளப்பட்டது. ஈரானுக்கு மிகப்பெரிய சேதம். அப்போ இனி மிகப்பெரிய, அதாவது இந்த இராணுவ தளபதிகள் அடக்கம் எல்லாத்தையுமே காலி பண்ணதுனால இஸ்ரேல் அமெரிக்கா நினைச்சா மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாப்ல. ஆனால் அங்கே தான் இவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை காத்துருந்தது. இவங்க எல்லாருமே இறந்தாலும் ஈரான் விட்டு நிற்கல. மறுநாளே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஈரானோட வான் ஸ்பேஸ், அதாவது வான்வெளி கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் கையகப்படுத்தி வச்சிருந்தாலும் ஈரானோட மிசைலை வச்சுட்டு இஸ்ரேலை தாண்டவாடினாப்ப 12 நாள் அடி. இந்த 12 நாள் அடி தாண்டவத்தில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. கதறி அழுதுட்டாப்ல அமெரிக்காட்ட. நீ சொல்ல போய் தான் நான் செஞ்சேன், இப்போ ஏன் நிலைமை இந்த மோசமாக இருக்கு, என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு B2 பாம்பர் கொண்டு அந்த அணு உலைகளுக்கு மேலே குண்டை போட்டுட்டு பிரச்சனை முடிக்க பாருங்க அப்படின்ட்டாப்ல. அதே மாதிரி குண்டை கொண்டு போட்டாப்ல, அணு உலை மேலே போட்டாப்ல. அங்கே ஒன்றுமே நடக்கல. அந்த மலையில் கல்லை மட்டும் உடச்சிட்டு போனது மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வேற ஒன்றுமே நடக்கலை. அதுலேயும் ஒரு B2 பாம்பரோட பாம் விழுந்து வெடிக்காத பாம்பை எடுத்து அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்ததாகவும் ஈரானே வெளியில் விட்டாங்க. இப்போ அவனுக்கு டெக்னாலஜி கிடச்சி போச்சு. இந்த அடி வாங்கினதில்ல திருப்பி அடிச்சாப்ல. அடிச்சு சும்மா நிற்க மாட்டேன்ட்டாப்ல. நான் அடிப்பேன்னு சொல்லி கத்தரில் இருல அமெரிக்காவோட மிகப்பெரிய இராணுவ பேஸை அடிச்சாப்ல. அடிச்சு காமிச்சிட்டு அது ஐப்பர் தான் நிறுத்தினாப்ல. இஸ்ரேலையும் அடிச்சுட்டு அமெரிக்கா உதயதா பேசியும் அடிச்சுட்டு ஐப்பர் தான் நிறுத்தினாப்ல. இதுக்கு பின்னால் நின்று பேச்சுவார்த்தை நடத்துனதும் அப்பவும் ஓமன் தான். ஓகே, அப்போ இந்த நிலைமையில நின்றுச்சு. நின்ற பிறகு இப்போ திருப்பியும் தொடங்கிட்டாப்ல. இந்த தடவை தொடங்கும்போது அப்போ வெறும் அணு சம்பந்தமான பேச்சு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ மிசைல் அடி பார்த்த உடனே மிசைலோட ரேஞ்சை குறைக்கணும் அப்படிங்கிறாப்ல. நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஈரான் திட்ட தெளிவாக சொல்லிட்டாப்ல. முடியவே முடியாது, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டாப்ல. லாஸ்ட் டேபிளுக்கு கொண்டு வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு டேபிளுக்கு உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சானா இஸ்ரேல்காரன் என்ன சொல்றான், அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு மிசைலை பற்றி பேசினாங்க. ஈரான்காரன் திருப்பி சொல்லிட்டான், நீ என்ன ப்ரெஷர் கொடு, நீ எத்தனை கப்பல்னாலும் கொண்டு வந்து நிறுத்து, எனக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அடினா அடி, பேச்சுனா பேச்சு, எது வேணுங்கிற முடிவு பண்ணிக்கோ, நாங்கள் எப்போவுமே ஹை அலர்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நடத்தி பேச்சுவார்த்தை தொடங்கியாச்சு. திருப்பியும் பேச்சுவார்த்தை நின்றதுலேருந்து முடிச்சுன்னா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி அந்த நம்ம சூரிய பரோட்டா கதையில் தான் அதில் எல்லாத்தையும் அழிச்சிட முதல்லேருந்து அப்படிங்கிற மாதிரி இப்போ முதல்லேருந்து திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ முதல் ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டு தான் இப்போ இதில்
இதில் வந்துட்டு ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் வந்துக்கிட்டு இது பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் வந்துக்கிட்டு நடத்துறதுக்கு முந்தின நாள், அதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 17ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்குது. முந்தின நாளான 16ஆம் தேதி வந்துக்கிட்டு ஜெனீவாவில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு நாள் முன்னாடிட்டே வந்துட்டு போயிட்டாப்புல அப்பாஸ் ஆராய்ச்சி போயிட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு முந்தின நாளான 16ஆம் தேதி என்ன செய்கிறாப்புலன்னா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லப்படுற IAEA உள்ள அவங்களோட ஆஃபீஸர்ஸை வந்துக்கிட்டு சந்திச்சு பேசுகிறாப்புல. சந்திச்சு பேசிட்டு கிளியர் கட்டாக சொல்லிட்டாப்புல, என்கிட்ட இதுதான் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ யுரேனியம் இருக்குது, நான் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட பர்பஸ் இதுதான், இந்த பர்பஸ் பழைய உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுதான் அந்த எதை தவிர எதுவுமே நாங்கள் மாற்றி செய்கிற மாதிரி ஐடியா இல்லை, அதுலேருந்து ஒன்றுமே குறையாது, அதுலேருந்து ஒன்று கூடாமல் நாங்கள் வேணால் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். தவிர நீ சொல்கிற இந்த யுரேனியத்தை கொண்டு போய் கூடு, அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி வச்சிருந்தா அந்த யுரேனியம் என்னோட இது சேஃப் அண்ட் சேஃபாக என் கையில் தான் இருக்கும், அது எவனுக்கு கொடுக்க முடியாது, அது என்னோட சொத்து அப்படின்ட்டாப்ல. ஸோ இதுதான் மேட்ரு, உங்களுக்கு வரலாம், செக் பண்ணலாம், பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் நான் வந்து அனுமதி கொடுக்குறேன். எப்பன்னா என் மேல் உள்ள பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்கப்பட்ட பிறகு மட்டும்தான் நடக்கும் அப்படின்ட்டாங்க. இல்லாமலாம் நீ வந்து வரணும் பார்க்கணும்லாம் அதெல்லாம் முடியாது. பொருளாதார தடையை வந்து நீக்கிட்டு வா, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு எல்லாம் நம்ம வந்துக்கிட்டு செக் பண்ணிக்கலாம், உள்ளே வந்துக்கலாம். அது வரை வந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கோ, அது வந்து எனக்கு மேட்ரு கிடையாது. உள்ளே வரணும், என் நாட்டுக்குள்ளே கை கால் வைக்கணும், அவர் செக் பண்ணணும், அப்படிலாம் வரணும், டீலில் வரணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு என் மேலே உள்ள பொருளாதார தடையை நீ வந்துட்டு முதல்ல லிஃப்ட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டாப்ல ஐஏஏட்ட. இதுதான் என் உள்ளது அப்படிங்கிறது முதல்ல பேசி முடிச்சிட்டாப்ல. முடிச்சுட்டு மறுநாள் வந்துக்கிட்டு அப்பாஸ் ஆராய்ச்சி வந்துக்கிட்டு அங்கே உள்ள ஜெனீவாவில் வச்சுட்டு யாரெல்லாம்னா ட்ரம்போட மருமை குஷ்னரும் வந்துக்கிட்டு, அப்புறம் வந்துக்கிட்டு மார்க்கோ ரூபியோ, 2 பேரும் வந்துட்டு வந்திருக்காப்ல. வந்து அவங்ககிட்ட தான் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. ப்ளஸ் அங்கே இருந்து அட்டாமிக் அணு சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அமெரிக்காவில் உள்ள, அவங்க ப்ரொஃபசர்ஸ் அவங்களும் வந்திருக்காப்ல. அவங்ககிட்ட வச்சு தான் பேசணும். இந்த பேச்சுவார்த்தை தான் நடந்து முடிச்சுட்டு வந்துட்டு உள்ள என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயில்ஸ் வெளியில் இன்னைக்கு ஒரு எந்த சேனலுமே வெளியில் இல்லை. அல் ஜஸீரா செக் பண்ணிட்டேன், அல்ல ரிவ்யூ செக் பண்ணிட்டோம் நான் வந்துட்டு. பட் எந்த டீட்டெயிலுமே உள்ள நடந்த பேச்சுவார்த்தையோட என்ன நடந்துச்சு, என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. பட் அரசியல் பொருளாக வந்த சில வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு அப்பாஸ் ஆராய்ச்சி வந்துக்கிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு வந்துட்டு வெளியில் பேசும்போது அப்பாஸ் ஆராய்ச்சி கேட்டது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட உலகம் வந்துக்கிட்டு இன்னைக்கு அணு குண்டோட கீழே தான் வந்துக்கிட்டு இன்னைக்கு நிற்கி, அணு குண்டோட பயத்தில் தான் வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து உலகமே இருக்குது. கிட்டத்தட்ட 12,000 அணு குண்டுகளோட இந்த உலகம் வந்து நிற்கிது. அந்த பயத்துக்கு கீழே தான் வந்துட்டு இந்த உலகமே நின்றுட்டு இருக்கு. அங்கிறத வந்துக்கிட்டு உலகம் வந்துக்கிட்டு என்னைக்கும் மறக்கக்கூடாது. எங்ககிட்ட எந்த அணு குண்டுமே கிடையாது. இதே பேச்சு எங்கள்கிட்ட வந்துக்கிட்டு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் யாருமே, அதாவது அமெரிக்காவினாலும் சரி, ஐரோப்பிய நாடுனாலும் சரி, அதை ஏன் இஸ்ரேல் கிட்ட கேட்க மாட்டேங்கிங்க? இஸ்ரேலுக்கு வைக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னா எப்படி இது ஈரானுக்கு வைக்க தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க? ஈரான் எங்கேயாவது போயிட்டு இந்த இவ்வளோ காலத்தில் வந்துக்கிட்டு எங்கேயாவது போய் சண்டை பிடிச்சிருக்கா? ஏதாவது நாட்டை வந்துக்கிட்டு கைப்பற்றியிருக்கா? ஏதாவது நாட்டு மேலே வந்துட்டு போகிறது இருக்கா? இல்லை. ஆனால் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 7 நாட்டு மேலே வந்துக்கிட்டு போகிறது இருக்காப்ல. கிட்டத்தட்ட 70,000 குழந்தைகள் உட்பட 70,000 பேர்த்த வந்துக்கிட்டு காசால கொண்டு குவிச்சிருக்காப்ல. அவங்ககிட்ட வந்துக்கிட்டு அணு ஆயுதம் இருக்கலாம், என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்துட்டு என்ன நியாயம் இருக்குன்னு கேள்வி கேட்குறாப்ல. ஈரான் இப்பவும் சொல்கிறோம், அணு ஆயுதம் தயாரிக்கவும் இல்லை, அணு ஆயுதம் நாங்கள் தயாரிக்க போகிறதும் இல்லை, யார்கிட்டேருந்து அணு ஆயுதம் வாங்குறதுக்கான ஐடியாவும் எங்கள்கிட்ட இல்லை. அதை நாங்கள் வந்துட்டு இங்கே கிளியர் பண்ணிடலாம். இதை தவிர வேற எந்த பேச்சுக்கும் நாங்கள் வந்து தயார் இல்லை அப்படின்ட்டாப்ல. ஜூனில் பேசிட்டு இருந்த டைம் வந்துட்டு அட்டாக் பண்ணி நீங்கள் தான் வந்துக்கிட்டு அந்த பேச்சுவார்த்தை கலைச்சிங்க, அதுக்கு வந்து பொறுப்பு நாங்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இனியும் நீங்கள் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அது வந்துக்கிட்டு உங்களுக்கு பகல் கனவாக இருக்கும். அதுக்குள்ள எஃபெக்ட் ரியாக்ஷன் அப்போவுமே நாங்கள் வந்து திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லிட்டாப்ல. இந்த ஜூனில் வந்துட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பற்றி ஏன் வந்துக்கிட்டு யுனைடெட் நேஷனும் சரி, ஐஏஎம் சரி, ஏன் வந்துக்கிட்டு பேசலை, ஏன் கண்டிக்கலை, ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? அப்போ இது யாரோட ஃபெயிலியர்? எங்களோட ஃபெயிலியரா, உங்களோட ஃபெயிலியரா அப்படிங்கிற நீங்களே பரிசோதிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டி தூக்கி போட்டு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாப்ல அப்பாஸ் ஆராய்ச்சி. சொல்லி முடிச்சுட்டு சொல்லிட்டாப்ல, இந்த இதில் வந்துக்கிட்டு நாங்கள் இந்த தான் எங்கள் ஸ்டாண்டு, இது தவிர மாற்றி எடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்ததில் இப்போ வர்ற நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஈரானோட இதை வந்துக்கிட்டு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் வந்துட்டு அமெரிக்கா போயிட்டுருக்கு. இஸ்ரேல் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி எல்லாமே அதே மாதிரி இஸ்ரேல் ப்ரெஷர் இருக்குது, அதே மாதிரி அரபு நாடுகளோட ப்ரெஷரும் வந்துக்கிட்டு அமெரிக்கா மேலே இருக்க தான் செய்யுது. அப்போ இதை கொண்டு வரலனாலும் ஒரு பெரிய அடி எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஈரான் கையில் இருக்க 408 கிலோ யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இந்த யுரேனியம் வந்து தரணும், அமெரிக்காவுக்கு தரணும்னு சொல்கிறாப்புல, ஈரான் தரமாட்டேன்னு சொல்கிறாப்புல. அது எங்களுக்குள்ள இது, எங்கள் சொத்து, அதை நான் தரமாட்டேன், சேஃபாக இருக்கும், எங்கள் கையில் இருக்கும்
முடியும்னா நீ வா டீலை பேசிக்க, இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், அதை நீ வந்து செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு சரிக்கா. இனி அப்படியே இதை நான் வந்து கொடுக்கணும்னு சொன்னாலும் நான் வந்து ரஷ்யாட்ட கொடுக்க தவிர ரஷ்யா சீனாவும் வந்துக்கிட்டு பொறுப்பேற்று வாங்கிக்கலாமே தவிர அமெரிக்கா தரமாட்டேன் அப்படின்னாப்ல. அப்படி டீல் பேச முடியும்னா டீல் பேசிக்கோங்க வாங்க, இல்லாட்டினா வந்துட்டு நீ என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க, அதுக்கப்புறம் உள்ள விளைவுகள் அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படி அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இப்போ பேசி முடிச்சிருக்காப்ல. அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வெளியில் வந்துருக்கு. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு ஒரு தீர்வு வந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு டீல் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா சைட்லேருந்து லீக்ஸ் வெளியில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேசின ஜேடி வான்ஸ், துணை ஜனாதிபதி, அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி பேசியிருக்கும் போது வந்துட்டு அவர் கொடுத்த ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரான் கிட்ட வந்து அணுவாயுதம் இருக்கக்கூடாது, அதுதான் எங்களோட மெயினான இது. எங்களை பொறுத்தவரை வந்துக்கிட்டு ஈரான் கையில் வந்துக்கிட்டு அணுவாயுதம் இருக்கக்கூடாது, அது வந்து நாளைக்கு வந்துட்டு அங்கே உள்ள தீவிரவாதிகள்லாம் வந்து சுற்றி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு கிடைக்கும், அதனால் அதை வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது, அதுதான் எங்களோட கொள்கை அப்படின்ட்டாங்க. அதை தவிர ஜேடி வான்ஸ் சரி வந்துக்கிட்டு இந்த மிசைல் பற்றியோ எதுவும் பற்றியுமே வந்து பேசலை. அதுலேருந்து புரியுது இப்போ வெறும் அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட பேச்சு மட்டும்தான் அந்த சைடில் நடந்துட்டு இருக்கு, அதை மீறி எந்த பேச்சுக்குமே வரமாட்டோங்கிறதுல தெளிவாக ஈரான் இருந்த காலத்தினால் அதை வந்துக்கிட்டு அமெரிக்கா இப்போ விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கேன். இந்த ரெட் லைன் வந்துக்கிட்டு அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட அந்த இதில் வந்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா எல்லாமே கிளியர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்துக்கிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சரி ரைட் ஓகே, இப்போ நம்ம செகண்டில் பார்ப்போம். கிட்டத்தட்ட இப்போ ஈரான் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அமெரிக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை ஒரு சைடு அந்த சைடு நடந்துட்டு இருந்தாலும் அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பலை முன்ன நகட்டினாங்கன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல் இப்போ ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட 1400 1500 கிலோமீட்டர் அப்பால் வந்து நின்றுட்டு இருக்கு. இதுலேருந்து முன்ன நோட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஈரான் என்ன செய்வாங்கன்னா உடனே அறிவிச்சிருப்பா 2 நாள் வந்து போர் ஒத்திகை அப்படின்றாப்ல, உடனே அமெரிக்கா பின்னால் வருவாப்ல. இப்போ திங்களும் செவ்வாய் வந்துட்டு போர் ஒத்திகை நடத்திருக்காப்ல, போர் ஒத்திகை நடத்திட்டு அதுக்குள்ள வீடியோ வெளியில் விட்டாப்ல. உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்துட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கும், பார்க்கலாம். அது அங்கே நடக்கிற போர் ஒத்திகையில் வந்துக்கிட்டு ஈரானோட மிலிட்ரி ஜெனரல் வந்துக்கிட்டு போய் அதை வான்வெளியாக வந்துக்கிட்டு அதை பார்வையிடுற காட்சிகள் வந்துட்டு நம்ம வந்து வெளியில் வந்து ஈரான் வெளியில் விட்டுருக்கு, அந்த ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம வந்து இதில் காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ எந்த விதத்துலையுமே வந்துக்கிட்டு ஈரான் சரண்டர் அவருக்கு ரெடி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லிட்டாப்ல. நான் சரண்டர் அவருக்கு நான் ரெடி இல்லை அப்படின்ட்டாப்ல. இப்போ நேரடியாக வந்து அமெரிக்கா அடிக்க முடியாது, அடிச்சுட்டானா மிகப்பெரிய விளைவுகள் வரும். அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது, அமெரிக்கா அடிச்சுட்டானா மொத்த அரபு நாடு 7 அரபு நாடு இருக்குது, 7 அரபு நாடு நின்று எரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது பத்தா கூட இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட் காலி ஆயிரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த 7 அரபு நாடு வந்துட்டு காலி பண்ணாமல் இருக்க இவங்களோட ப்ரெஷர், இவங்க யாரையும் விட மாட்டேன்டா. அப்போ இருக்கிற வந்துட்டு கப்பல்லேருந்து தான் இவங்க வந்து அடிக்கணும். அப்படிங்கும்போது இப்போ என்ன செஞ்சுட்டாப்லன்னா அமெரிக்கா அடிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அமெரிக்கா இப்போ வந்துக்கிட்டு ஈரானை தாக்குறத வந்துக்கிட்டு நிறுத்திட்டாப்ல, கை விட்டுட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வெளியில் வந்துட்டு இருக்கு. பக்கரம் என்ன செய்ய போறாங்கன்னா இஸ்ரேலை வச்சு அடிக்க போறாங்க. அப்போ அவன் அடிச்சா ஒன்று தான் இருந்தானாலும் இதில் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா, இஸ்ரேல் அடிச்சா இஸ்ரேலை தான் தாக்குவான். அப்போ இஸ்ரேலை தாக்கும்போது இவன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜோர்டான்லேருந்து பிளாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் அமெரிக்கா கையில் இருக்கு. ஜோர்டானுக்கு வந்துக்கிட்டு பொறுத்தவரை இப்போ ஜோர்டான் என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா நம்ம மேலே பயங்கர பாசம், நம்ம மேலே அளவுக்கு அதிகமான பாசம், நம்மளை ரொம்ப நம்பிக்கைக்குரியமாக வச்சிருக்காங்க. அதனால தான் உணர்ந்துக்கிட்டு இன்னும் ஒரு 5-6 டேட் கொண்டு வந்து இப்போ வந்துட்டு மாட்டிருக்காங்க. ஏற்கனவே 4-5 அவங்க இருக்குது, இது கூட இதுவும் உணர்ந்துட்டு டேட் ஃபுல்லாக்கிட்டு இருக்காப்ல. அதை வீணா உன் மேலே உள்ள பாசமோ நாட்டை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்துலையும் கிடையாது. அவன் இஸ்ரேலை காப்பாற்றணுங்கிறதுக்காக இதை உனக்கு முன்னாடியே ஜோர்டானில் வச்சுட்டு தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இவன் பிளானிங் விடுறான். இவன் வந்துட்டு வானிலை கூட்டிடும் அடைச்சிட்டேன் அப்படிமா உடனே தாக்குதல் நடத்தினா அடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஜோர்டானுக்கு இன்னும் வந்து புரியாத ஒரு விஷயம், 12 நாளில் இஸ்ரேல் எப்படி எரிஞ்சிச்சு, அந்த அடி இங்கேயே விழுந்துச்சுன்னா என்ன செய்வேன், உன்ன டேட் சிஸ்டம் எவ்வளோதான் காப்பாற்றும். அங்கே இருந்து டேடு, அயன் டோமு, அயன் பீமு, டேவிட் மில்சன் சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டு உட்கார வச்சுட்டு இஸ்ரேலில் வந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியல, அடிச்சு தூக்கி போட்டான் 12 நாள். அப்போ உன் நாடு எந்த இடம் இருக்கும்? இந்த தடவை வந்துட்டு இப்போ கண்காணிப்புகளை வந்துக்கிட்டு அடி விழுந்துச்சுன்னா இஸ்ரேலும் ஜோர்டானும் ரெண்டுமே இந்த தடவை எரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பஹ்ரைனும் எரியும். அதுதான் இப்போ கணிச்சிட்டு இருக்காப்ல. அங்குள்ள அரசியல் ஆய்வாளர்கள் வந்து இப்போ கணிக்கிறது வந்துக்கிட்டு இதுதான் கணிச்சிட்டு இருக்காப்ல. போர் ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்துக்கிட்டு இந்த தடவை பாதிக்கப்படுறது 3 நாடாக இருக்கும். ஒன்று வந்து இஸ்ரேலு, 2வது ஜோர்டான், 3வது வந்துக்கிட்டு பஹ்ரைனாக இருக்கும். எகிப்து அண்ட் ஒரு கொஸ்டின் மார்க்கில் கீழே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. ஸோ இதுதான் இப்போ நிலவரம். அப்போ அமெரிக்கா பின்வாசல் வழியாக வந்துக்கிட்டு ஒரு அட்டாக் நடத்துறதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணுறாப்புல. அது எப்போ நடக்க போகுது என்ன ஏதுங்கிறது தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.